ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து டார்க் ரொமான்ஸ் மார்க்டு பை ஹேட்டோட எபிசோட் 7 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடெல்லாம் பார்த்துட்டு இந்த 7th எபிசோட் பார்க்க வாங்க. அப்போ தான் வந்து கதை புரியும். இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும்னா வந்து நம்ம ஆல்ஃபா இருப்பான்ல, அவன் வந்து குளிச்சுட்டு அவனோட ரூம்லேருந்து வெளியில் வருவான். அப்போ ஆல்ஃபாவை பார்க்க ஒமேகா வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆல்ஃபா கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு டைரெக்டாக வந்து இவங்க வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிஸ் சீனை தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா 15 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு காமிச்சிட்ருக்காங்க. 15 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகா கிட்ட வந்து பேசிட்டு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃபா ஒரு சோஃபாவில் வந்து உட்காந்து அந்த கதவையே பார்த்துட்ருக்கான். திருப்பி அந்த ஆல்ஃபா வந்து அந்த கதவு வழியாக வருவானா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவனோட பையனை பார்க்குறதுக்காக போகிறான். போயிட்டு என்ன பண்ணுறான்னா வந்து அவனை எழுப்பி விட்றான். எதுக்காக எழுப்பி விட்றான்னா வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா வந்து ஸ்கூல் ஓப்பனிங் ஆகிடுச்சு. அதனால அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்றதுக்காக பேக்கெல்லாம் வந்து எடுத்து அவனை மாட்டி விட்டு, நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனால் அவனை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக சீக்கிரமாக இன்றைக்கி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒமேகா வந்து அவனோட பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சுட்டு இவனும் வந்து எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறதுக்காக நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்தோடனே வந்து இவனும் எடுத்து அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணால் அங்கேருந்து ஒரு குரல் வருது. என்ன சொல்கிறான்னா, நீ என்னை மிஸ் பண்ணிகிட்டு இருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்கான். அதுவும் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஒமேகாவுக்கு வந்து யாருன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டமாயிட்டான், பயந்துட்டான். பயந்து அந்த இடத்துலேயே வந்து மயக்கம் வந்துடுச்சு. மயக்கம் வந்ததுனால அப்படியே அந்த இடத்துலேயே வந்து ஒரு தூணை வந்து பார்த்துட்டு அங்கே போய் நிற்கிறான். நின்றுட்டு அதுக்கப்புறம் அவனால் ஒழுங்காக நிற்கவே முடியல. அதனால வந்து மயங்கி அங்கேயே விழுந்துடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து திடீர்னு எங்கேயோ வந்து எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சு பார்த்தா சுற்றி எல்லாமே எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ரூம் இருக்குது. பார்க்க ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஃபுல்லாக எம்டி ரூம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அவனுக்கு வந்து யாரோ மெடிசன் குளுக்கோஸ் வந்து ஏறிட்டுருக்கு. பார்த்து சுற்றி பார்க்குறான், அது வந்து ஹாஸ்பிட்டல். அதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து பயம் அதிகமாகிடுச்சு. அதிகமானதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட வயிற்றில் வந்து கை வச்சு பார்க்குறான். பார்த்தா வந்து உள்ளே தான் வந்து அவனோட பையன் வந்து அப்போ தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவே இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட கையையும் பார்த்துட்ருக்கான். அப்போ தான் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு டோர் வழியாக உள்ளே வராரு. உள்ளே வரவர் வந்து நிறைய மெடிசன் எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம ஒமேகா வந்து பயந்து ஒரு செவரோட கார்னரில் போய் உட்காந்துட்டு என்னை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அப்பயும் அதெல்லாம் கேட்காம வந்து அந்த நர்ஸ் மாதிரி அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த மெடிசனெல்லாம் எடுத்து வந்து அவனுக்கு குத்துறதுக்காக வந்துட்டுருக்காரு. அப்போ தான் வந்து திடீர்னு நம்ம ஒமேகா வந்து எந்திரிக்கிறான். இப்போ வந்து நம்ம பார்த்ததெல்லாம் பாஸ்ட்டில். இது வந்து அவனுக்கு எப்போ பாரு நைட்டில் வந்து ட்ரீம்ஸ் வந்துட்டுருக்கு. கெட்ட கனவாக இந்த சீன்ஸ் மட்டும்தான் அவனுக்கு எப்போயுமே வந்துட்டுருக்கு. டெய்லி அதனால தான் அவன் வந்து திடீர்னு எந்திரிச்சான். இந்த தடவையும் அதே மாதிரி எந்திரிச்சு சுற்றி பார்க்கும்போது எங்கே இருக்கானே தெரில. அப்புறம் தான் வந்து நம்ம ஆல்ஃபா வீட்டில் இருக்கான். ஆல்ஃபா தான் வந்து நம்ம ஒமேகாவை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் ஏதாவது கெட்ட கனவா, திருப்பி ஏதாவது கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா வந்து ஒமேகாட்ட கேட்கும்போது ஒமேகா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறான். உடனே ஆல்ஃபா வந்து சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஒமேகா நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ஃபா என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ரோட்டில் வந்து மயங்கி கிடந்த, அதை நான் பார்த்தேன். அதனால தான் உன்னை வந்து பத்திரமா வந்து கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டுக்கு. என்னோடய வீட்டில் இருக்கிறது தான் இப்போ சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஒமேகா வந்து அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டான். நம்ம ஒமேகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹெல்ப் தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்ருக்கான். அப்போ தான் வந்து கால் வந்துச்சு. அது வந்து அப்போ தான் ஞாபகம் வருது, ஒரு ஃபோன் கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. உடனே ஆல்ஃபா என்ன சொல்கிறேன்னா, பயப்படாத, நான் வந்து உன்னோட பையனை வந்து பத்திரமா தான் பார்த்துட்ருக்கேன். நான் அவனை வந்து பார்த்துக்கிறதுக்காக என்னோட ஆட்கள் நிறைய பேரை வந்து அங்கே விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவங்கெல்லாம் வந்து உன்னோட பையனை பத்திரமா பார்த்துக்குவாங்க, பயப்படாத, அந்த ஃபோன் காலை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஒமேகாவும் சரி அப்போ அவன் வந்து சேஃபாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபாட்ட கேட்டோன்னே, ஆமாம் உண்மையிலேயே அவன் சேஃபாக தான் இருக்கான், அதனால நீங்கள் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஆல்ஃபா என்ன பண்ணுறான்னா, ஒமேகாவோட கையை பிடிச்சிட்டு நீ வந்து நல்லா யோசிச்சுப்பார், உனக்காக இல்லைனாலும் உன் பையனுக்காக யோசிச்சுப்பார். இப்போ வந்து நிலமையே சரியில்லை, உனக்கு எப்போ வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் நடக்கலாம். அதனால உன் பையனுக்காக வந்து நீ இனிமேட்டு இங்கேயே ஸ்டே பண்ண, அப்படி இதுதான் உன்னோட சேஃபஸ்ட்டு ப்ளேஸு. வேறு எங்கே இருந்தாலும் வந்து உன்னை ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நீ வந்து என் கூட தங்க ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகாட்ட கேட்குறான். ஒமேகாவும் ரொம்ப யோசிச்சு பார்க்குறான். திருப்பி வந்து நம்ம ஆல்ஃபா என்ன சொல்கிறேன்னா, உன் பையனுக்காக யோசி, இதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா சொல்லிகிட்டே இருந்தோன்னே நம்ம ஒமேகாவும் வந்து சரி நம்ம ஆல்ஃபா தான் இவ்வளோ சொல்கிறான்ல, அவன் நல்லது மட்டும்தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து
அவனோட பையனுக்காக நான் இனிமேட்டுக்கு இங்கே வந்து தங்குறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபாவும் வந்து ஒமேகா வந்து ஆல்ஃபா கிட்ட சொல்லிடுறான். அதுக்கு வந்து ஆல்ஃபா அப்போ ஓகே அப்படின்னா வந்து உன்னோட திங்ஸையும் உன்னோட பையனோட திங்ஸையும் வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா சொன்னோடனே நம்ம ஒமேகாவும் சரி நான் வந்து இங்கேயே வரேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஆல்ஃபாவும் வா நான் வந்து உன்னை வந்து சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் வந்து நீ உன்னோட திங்ஸையும் உன்னோட பையனோட திங்ஸையும் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா சொன்னோடனே ஒமேகாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அங்கே போகிறான். போனோடனே அங்கே வந்து அவனோட சூட்கேஸில் வந்து எல்லா திங்ஸையும் வந்து பேக் பண்ணி வச்சிட்ருக்கான். அதை வந்து நம்ம ஆல்ஃபாவும் பார்த்துட்ருக்கான். உடனே வந்து இவன் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக எங்கே போகிறானுங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவனோட பையனை கூப்பிட்றதுக்காக போனாங்க. அவன் பையன் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்தோடனே ஓடி வந்து அவனோட அப்பாவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஒமேகாவும் வந்து அப்புறம் அவனோட பையனை கட்டி பிடிச்சிட்டு நம்ம கொஞ்ச நாள் வந்து இனிமேட்டுக்கு நம்ம அங்கிள் ஷென் கூட தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன்கிட்ட சொல்கிறான். உடனே அந்த பையனும் அவர் உங்களோட ஃப்ரெண்டு அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஆமாம் ஷென்னு அதாவது நம்ம ஆல்ஃபா என்ன சொல்கிறான்னா ஆமாம் அவனோட அப்பா வந்து என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதனால நான் வந்து உங்கள் 2 பேரையும் இனிமேட்டு நான் தான் பார்த்துக்க போகிறேன், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபாவும் வந்து அந்த அவனோட பையனை வந்து தூக்கி வச்சு கொஞ்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் இவனுங்களும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகாவுக்கும் அவனோட பையனுக்கும் தனித்தனி ரூம் வந்து செட் பண்ணியிருந்தான். அதுவும் அவனோட பையனுக்கு வந்து செம்மையாக ரூம் ரெடி பண்ணியிருந்தான். உள்ளே பார்த்தா காரு டாய்ஸ் எல்லாமே வந்து அந்த அவங்களோட பையனுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தது. அவனும் உடனே வந்து ஓடி போய் அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் தொட்டு விளாட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஒமேகாவுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்ஃபா என்ன கேட்குறான்னா உனக்கும் ஏதாவது ரூம் வந்து ரெடி பண்ணி தரணுமா, இல்லை நீ வந்து உன் பையன் கூடயே இருந்துக்கிறியான்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு ரூம்லாம் வேணாம், நான் எப்பயும் கூட என் பையன் கூடயே இருந்துக்கிறேன், அதுதான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகா வந்து ஆல்ஃபா கிட்ட சொல்கிறான். ஆல்ஃபாவும் சரி அப்படின்னா ஓகே உனக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்து நான் அவனோட பையன் வந்து இங்கே இருக்க பொம்மையெல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம ஆல்ஃபாவும் இந்த பொருள் எல்லாம் இனிமேட்டு உன்னோடது தான் ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிவிட்டு அவனோட ரூமுக்கு வந்து கிளம்புறதுக்காக போகிறான். கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒமேகா கிட்ட வந்து உனக்கு இன்னும் ஏதாவது வேணும்னா வந்து சொல்லு, நான் வந்து பக்கத்து ரூமில் தான் இருப்பேன், எப்போ வேணாலும் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகாட்ட சொல்லலாம். உடனே வந்து ஒமேகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையனை கூட்டிகிட்டு வா முதல்ல நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து அன்பேக் பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆல்ஃபா வந்து திருப்பியும் வந்து நம்ம ஒமேகாவோட பிக்சரை பார்த்துட்டு இனிமேட்டுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு நான் விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் இனிமேட்டுக்கு நல்லா பார்த்துக்குவேன், உன்னையும் நல்லா பார்த்துக்குவேன் பையனையும் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஆல்ஃபா வந்து சொல்லிவிட்டு குளிக்கிறதுக்காக அவனோட டவல் எடுத்துகிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் வந்து போகும்போதே ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒமேகாவை தான் நினச்சிட்ருக்கான். நினச்சிட்டே வந்து ஜாலியாக வந்து அவனும் குளிக்க ஆரம்பிச்சிட்டான். குளிச்சுட்டு ஒரு வழியாக குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவனும் அந்த வெளியில் வரான். வெளியில் வரும்போது நம்ம ஒமேகா வந்து அவனை பார்க்க வரான். பார்க்க வரும்போது நம்ம ஆல்ஃபா வந்து அப்போ தான் குளிச்சுட்டு வெளியில் வந்திருந்தாரு. அதனால் வந்து ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஒமேகாவுக்கு வந்து திருப்பி டெம்ப்ட் ஆகிடுச்சு. என்னடா இது இவன் ட்ரெஸ் எல்லாமே இவ்வளோ அழகாக இருக்கான், அந்த மாதிரி வந்து அவன் ஆல்ஃபாவை வந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒமேகா வந்து டக்குன்னு திரும்பிடுவான். திரும்பினதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ஃபா என்ன பண்ணுறான்னா இல்லை நம்ம இப்போவே பேசிக்கலாம், எதுக்கு நீ திரும்பியிருக்க, திரும்ப நம்ம பேசிவிட்டு அப்புறமேட்டுக்கு என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா சொன்னோடனே நம்ம ஒமேகாவை வந்து திரும்புகிறான். திரும்பினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகாவோட ஃபேஸ்க்கு கிட்ட வந்து அவனோட ஃபேஸை வச்சு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே வா நம்ம வந்து ரூம்குள்ளே போய் பேசலாம்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் ரூம்குள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஒமேகா என்ன சொல்கிறான்னா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஆல்ஃபா என்ன சொல்கிறான்னா நன்றியெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறான், இது என்னோடய கடமை, நான் கண்டிப்பாக உன்னையும் உன்னோட பையனையும் நான் நல்லா பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னா நம்ம ஆல்ஃபா வந்து உன் பையனுக்கு ரூமெல்லாம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இந்த வீடெல்லாம் செட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து நல்லா இருக்குது, என் பையனுக்கு வந்து உன்னோட வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஆல்ஃபாவும் சிரிச்சுட்டு நான் இனிமேட்டுக்கு உன்னையும் உன்னோட பையனையும் நான் நல்லா பார்த்துக்குவேன், உங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறானுங்கன்னா வந்து நம்ம ஷென்னி வந்து என்ன பண்ணுறான்னா அதை சொல்லிவிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே நம்ம ஆல்ஃபாவும் வந்து சரி இவன் நமக்கு நல்லது தானே பண்ணுறான்னு சொல்லிட்டு இவனும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவனுங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒமேகா வந்து என்ன நினச்சான்னு தெரில, அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிடுறான். அப்போ வந்து போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ஃபாவுக்கு வந்து ஒரே சந்தோஷம், ஏன்னா கிஸ் பண்ணிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு இவனுங்க 2 பேரும் இப்போ தான் வந்து மியூச்சுவலாக கிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வந்து அவன் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஒமேகா வந்து அவனோட ரூமுக்கு வந்தோடனே அவனோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா செம்மையாக அடிச்சிட்ருக்கு.
அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் வந்து அவன் ஹார்ட் பீட்டை செக் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கும் வந்து சந்தோஷம் தான் இருக்குது. ஏன்னா வந்து அவனுக்குமே வந்து அவனை கிஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை தான் இருந்தது. அதனால் இங்கே 2 பேருமே வந்து ப்ளஷ் ஆகிட்ருக்காங்க. 2 பேருக்குமே வந்து அந்த கிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவனும் வந்து அவனோட லிப்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்குறான். 2 பேருமே வந்து இன்ட்ரெஸ்ட்டோட தான் வந்து இருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் ஒன்று சேரல, அவ்வளோதான். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ஃபாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. யார் கால் பண்ணுறான்னா வந்து கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பிளான் எல்லாமே சக்ஸஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவை வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான். உடனே ஆல்ஃபாவும் நான் ஆர்டர் பண்ண மாதிரி தானே எல்லாமே நடக்குது, நம்ம வலையில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.